இங்க வந்து I'm filled with anointing. Okay. And I saw a lot of visions, a lot of dreams. And that's when Jesus on the cross la irukanga. He's looking at me and saying, Vivian, have faith. Vivian, have faith. நீங்க அது விஷனாவே ஓகே 6 months ஆனோ இல்ல. யூசுவலா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அந்த என்கவுண்டர் ஆயிட்டுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் பெனி கிரஹாம் லைஃப் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஊழிய ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து ஸ்டோரிஸ் பாட்டுக்கு நம்ம டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இவங்கெல்லாம் கேட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஆயிடலாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அதான் ஆகுமா எஸ்ஆ விஷன் மினிஸ்ட்ரி பண்ற இது ஆல்மோஸ்ட் 3 years என்னோட ஸ்கெடியூல் வந்து 4 o'clock எந்திரிப்பேன், நைட் 11 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். எவ்ரி டே வில் பி ஸ்கெடியூல்டு. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து நவம்பர் ஆஃப் 2023 வாட் இஸ் மார்னிங் தெரியாது, டேட் தெரியாது, அன்பார்ந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் லவ். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு. தேங்க்யூ. உங்களுடைய டெஸ்ட் பண்ணி எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜான் ஜபராஜுடைய கான்செப்ட் முடிச்சிருக்கிறீங்க பெங்களூரில். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. ஓகே, உங்களை பார்த்தது பெங்களூரில். தேங்க்யூ சார். சூப்பர். உங்களுடைய லைஃப் பற்றி நம்ம கேட்கலாம். சின்ன வயசுலேருந்தே போகலாம், சைல்டுஹுட்லேருந்து. நீங்கள் என்ன பேக்ரவுண்டு, எப்படி பெங்களூர் தான் உங்களுடைய சொந்த? பார்ன் வந்து திருநெல்வேலி. ஓகே. ஓ, மம்மி சைடில் ஒரு ரூல் இருந்துச்சு. சரி சரி. அதான் கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து திருநெல்வேலியில் தான் பொறுக்கணும். பட் பாட் அப் இன் பெங்களூர். ஓகே ஓகே ஓகே. பெங்களூர் தான் ஃபுல்லாகவே நீங்கள் வளர்ந்தது எல்லாமே? ஸ்கூலிங், காலேஜ். ஓகே. ஸோ எப்படி பேரண்ட்ஸுடைய அவங்களுடைய என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்லேருந்து கேத்தலிக். ஓகே, கேத்தலிக்காக இருந்தோம். பட் யூஸ்வலி மம்மி தான் கொஞ்சம் ரிலீஜியஸாக இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஓகே ஓகே. டேடியும் இருந்தாங்க. இங்கே ஒரு இன்ஃபென்ட் ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும். டேடி வந்து பிஸ்னஸ் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி அப்படி. ஸோ அதை நீங்கள் சின்ன வயசுல பார்த்து வளர்ந்துருப்பீங்கல்ல. நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுடைய கடவுள் நம்பிக்கைலாம்? உங்களுடைய கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ என்ன சொல்றாங்க, மம்மி டாடி என்ன சொல்றாங்க அதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. ஏசு சொன்னா ஏசு, தட்ஸ் த ட்ரூத் மாதிரி நினைச்சிட்டு ஃபார் மை பேரண்ட்ஸ் நான் நம்பிட்டு இருந்தேன். ஸோ யா, அதுக்கு மேல இல்ல உங்களோட கடவுள் நம்பிக்கை அது மாதிரி இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணுவேன், பிலீவ் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஆனா அது எனக்காக இல்ல. Like it didn't come from inside. Religion. மம்மி டாடிக்காக பர்சனலா ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஓகே, கடவுள் இருக்காங்க, ஜீசஸ் ஒரு கடவுள் இருக்காங்க, சர்ச் எல்லாம் போய்க்கிறேன். ஸோ நம்பிக்கை இருந்துச்சு. பட் இட் வாஸ் நேம் சேக். இட் இஸ் நாட் நம்ம இன்சைட்லேருந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வளரும்போது நீங்கள் சின்ன வயசில் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது ஃபினான்ஷியல், அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுடைய பேக்ரவுண்ட்? அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி? டேடி வந்து ஏர்ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆனாங்க. ஸோ ஃபைனான்ஷியலில் அன்டில் 2011 இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஓ அப்படியா? ஆமாம், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். டேடி வந்து ஃப்ளைட்ஸ் நினைச்சதை வாங்கி அப்படி இருந்தீங்களா? ஃப்ளைட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்,
டாடி கிட்ட டாய்ஸ் எல்லாம் கேட்பேன். சிங்கப்பூர் போவாங்க, எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் ரெடியா டாய்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. 2011 வரைக்கும் அந்த லாவிஷ் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மலா இங்க பெங்களூர்ல ஒரு சிட்டி பையன் மாதிரி ஒரு லைஃப் தான். ஆமா. பட் உங்க ஸ்பிரிச்சுவலுங்கிறது ஒரு நார்மல் பையனா அப்படியே வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. ஏஜ் 11 வரைக்கும் நார்மலா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. எனி நார்மல் நேம் சே கிறிஸ்டியன் மாதிரி. ஆனா பிலீஃப் இருந்துச்சு. ஓகே. அது மாதிரி ஒரு டீனேஜுக்குள்ள போகும்போது எப்படி இருந்தது? ஸோ என்ன ஆச்சுன்னா ஏஜ் 12 சரி சொன்னேன் 2012 தான் என்னோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல போனாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியும். என்ன மாதிரி எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? எப்படி தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியெல்லாம் டாடி நிறைய சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை நான்வெஜ் கம்மியாச்சு. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு டே எனக்கு பீஸா சாப்பிட இஷ்டம். சரி. பீஸா சாப்பிட இஷ்டம். அது 200 rupees. ஓகே. பீஸா. இப்போ டாடி முடியாது சொல்லிட்டாங்க. ஓ அது எக்ஸ்பென்சிவ், அது காஸ்ட்லி. நான் நினைச்சேன் முன்னாடி எல்லாம் கேட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்க. 200 rupees முன்னாடி எல்லாம் அதுக்கு மேல செலவாச்சு. ஓகே ஓகே ஓகே. இந்த 200 rupeesக்கு அப்போ நான் அலந்தேன். சரி. நெக்ஸ்ட் ஒன் மோர் திங் என்ன ஆச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் இந்த பழைய பொருட்கள் இருக்குல்ல. ஸோ இந்த கபாடி வாலா சொல்லுவாங்க ஹிந்தியில். சரி ஓகே. அந்த கார்பேஜ் கலெக்ட் பண்றது, கார்பேஜ்ல இந்த ரீயூசபிள் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க காசு கொடுப்பாங்க. ஸோ 2 months வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்எம்இ அதெல்லாம் நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வித்துட்டு 40 ரூபாய் கிடைக்கும். அந்த 40 ரூபாயில எப்பி நூடுல்ஸ் இல்ல மேகி போய் நான் வாங்கிட்டு வரேன். ஸோ அந்த மேகி 2 months வந்து சாப்பிடுறது இட் வாஸ் லைக் பெரிய திங், பிக் திங். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆச்சு. என்னோட டேடியும் சர்ச் போவருக்கும் 100 rupees தான் இருந்துச்சு பெட்ரோல். ஸோ அப்போதான் they came out of Roman Catholic to the believers background. அதுக்குள்ள வர transition. ஸோ அப்போ உங்களுக்கு அப்படியே தெரியுது அந்த ஏஜ்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளுக்குள்ள போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. தெரியுது. அப்போ என்ன உங்க மைண்ட் செட் என்ன மாதிரி நினைச்சீங்க நீங்க? என் மைண்ட் செட் என்னன்னா ஏதோ பண்ணணும். சம்டைம்ஸ் ட்ரிப்புக்கெல்லாம் கேட்பாங்க 5000 rupees 10th standard ட்ரிப் ஹைதராபாத் போறோம் 5000 rupees 6000 rupees. அப்போ நினைப்பாங்க டாடிக்கு கேட்க முடியுமா, பட் இது வரைக்கும் டாடி இஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடட். ஓகே. சம்வேர் தி அதர் காசு கொடுத்துருவாங்க. மம்மி அப்போ டியூஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ மம்மினாலே தான் என்னோட ஸ்கூல் ஃபீஸ் மம்மி பே பண்ணாங்க. ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், யூனிஃபார்ம் எல்லாம், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் மம்மி தான். டியூஷன் இந்த சேம் டேபிள்ல இதே டேபிள்ல. ஸோ அப்பானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இப்போ கஷ்டப்பட்டு தான் பணம் கொடுக்குறாங்க நம்ம அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சு. ஆனா எப்படின்னா ஒரு பெரிய பேர்டனால நம்மளுக்கு காட்டிக்கலாம். அப்பா அம்மா நம்மளுக்கு காசு இல்ல, சோ ஸ்கூல் ட்ரிப் போக முடியாது அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏஜ் 13 ஏஜ் 14 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போதான் என்னோட ஃபேமிலி வந்து ஃப்ரம் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட் தே ஸ்டார்டட் மூவிங் டு பிலீவர்ஸ் பேக்ரவுண்ட். ஓகே ஓகே. ஸோ அப்போதான் ஐ வாஸ் லைக் அது ஏஜ் 12 சடனாக வந்து மம்மி டாடி சொல்றாங்க மதர் மேரி ஐடல்ஸ் இதெல்லாம் நோ மோர். அது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா அந்த சேம் கார்னர்ல சரி சரி இந்த கிரேடல் ஓகே பேபி ஜீசஸ், மதர் மேரி, ஜோசப், அந்த 3 கிங், அந்த கிறிஸ்மஸ் குடில் மாதிரி. ஓகே ஓகே. அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ, அதெல்லாம் ஐடல். அப்பதான் நான் சொன்னேன், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நீங்க சொன்னது நான் நம்பினேன், ஏன்னா நீங்க என்னோட பேரண்ட்ஸ். சரி. இப்போ என்னோட வயசு வந்து 12 years old. வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் எனக்கு தெரியும். இப்போ சும்மா நீங்க சொல்றீங்க நம்ப முடியாது. ஓகே ஓகே. அந்த ஹோம்ஒர்க் பண்றேன் நான், இஃப் ஐ டூ குட் எனக்கு அப்ரிஷியேட் பண்றீங்க, தப்பு பண்ணா நீங்க what you say you punish me. So I'm at an age where I can make decisions. So இப்போ நீங்க சொல்றீங்க நான் சும்மா ஓகே அல்ல தூக்கி போட்டு வர மாட்டேங்க. So that's when in the same table ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்னோட சர்ச்ல. ஸோ at that time என்னோட பாஸ்டர் வந்து they were praying for the infilling of the Holy Spirit. Holy Spirit வந்து they have to get baptized in the Holy Spirit. Okay. அதை ப்ரேயர் பண்ணிருந்தாங்க.
ஸோ இப்போ நானும் இங்கே தான், இந்த டேபிள் அங்கே இருந்துச்சு, இங்கே தான் ஒரு சேர் இருந்துச்சு. உட்காந்துட்டு நான் சொன்னேன், காட், என்னோட பேரண்ட்ஸ் வந்து they started this new thing, ஜீசஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் மதர் மேரி இல்லை, ஜோசப் இல்லை, இதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் ட்ரூ, ஐ வாண்ட் டு see you today. இஃப் யூ ஆர் ட்ரூ, ஐ வாண்ட் டு see you today. என்னோட லைஃப்பில் லாஸ்ட் டைம் when I asked for something with so much desperation, ஒரு சைக்கிள், ஓகே, டாடி கிட்ட ஒரு நல்ல பெரிய சைக்கிள் நான் கேட்டேன். ஃபுல் டெஸ்பிரேஷன்ல கேட்டேன், டாடி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஜீசஸ், என் லைஃப்ல அந்த சைக்கிளோட மேல ஐ எம் டெஸ்பரேட் ஃபார் யூ, ஐ வாண்ட் டு see you. ஐ எம் சிட்டிங், ஐ எம் praying. அங்க இந்த ஃபேஸ்புக் லைவ்ல டெஸ்டிமனி சொல்றாங்க, நான் ஜீசஸோட காலை பார்த்தேன், நான் ஜீசஸோட கையை பார்த்தேன். நான் சொல்றேன், எனக்கு இந்த காலு கையெல்லாம் எனக்கு ஃபுல் பாடி உங்க ஃபேஸை பார்க்கணும். ஓகே, ஃபுல் டெஸ்பரேட்டா ப்ரேயர் பண்றேன், ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் பாஸ்டர் இஸ் கமிங் அண்ட் டெல்லிங், ஓகே வி கோயிங் டு க்ளோஸ். அப்போ ஐ காட் ஆங்கிரி, லைக் ஐ அம் வெரி மேட் அட் யூ. இது மாதிரி நான் ஐம் ஜஸ்ட் 12 years old, ஐம் so desperate for you, you didn't show yourself to me, I'm mad at you. Okay, I'm hurt, I'm deeply disappointed. நீங்க என்ன பண்றீங்க அது தப்பு. I don't know why you didn't show yourself to me. I want to know the truth. Okay, age 12, we're going through a tough time. I want, எனக்கு உண்மை தெரியணும், சத்தியம், I want to know the truth. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் பிஃபோர் க்ளோசிங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the Holy Spirit is leading me to continue பண்ணுன்ற சொன்னாங்க. அப்போதான் திருப்பி நான் I started to pray and that's when ஒரு big flashlight in my eyes, big flash ஆயிருது. my body started to shake. அப்படியே? ஆமா, இது no pastor came and put his hand on me, ஒன்னும் இல்ல, nothing. some pastor in Hebal he's praying, the lead pastor, சரி, ஓகே, the senior pastor is praying in Hebal. Okay, but then inga varundhu I'm filled with anointing. Okay. And I saw a lot of visions, a lot of dreams. And that's when Jesus on the cross la irukanga. He's looking at me and saying, Vivian, have faith. Vivian, have faith. நீங்க அது விஷனாவே பாத்தீங்க. Okay. அதுக்கப்புறம் one more thing என்ன பண்ணேன்னா, I was preaching to many people. Okay. So very vision. சரி. But to just tell in a brief, this is what happened. அதுக்கப்புறம் immediately I'm like, okay, I saw Jesus. Okay. I saw the glory of Jesus. I want to get baptized. Okay. Baptism நடக்கணும். Super. So next week நம்ம family churchக்கு போயிட்டு பாஸ்டர் கிட்ட பேசணும். சரி. 12 years old ஆகுது, can we take baptism? As long as he is taking his decision on his own, we can give baptism. So I got baptized around that same time, and that was my experience from being an okay. So அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஆண்டவரே, உங்க லைஃப்ல என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்ததா? சத்தியமா ஒன்றும் இல்லை. அது பார்த்ததோட தெரியும் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. 6 months நான் ட்ரை பண்ணேன், ப்ரேயர், பைபிள் ரீடிங், பட் இட் வாஸ் மோர் ஃபோர்ஸ்ட். ஓகே. ஏன்னா இந்த டெஸ்டிமனி லாட் ஆஃப் பீப்புள் heard about it and they were all appreciating everything. சரி. அந்த பிரஷர்னாலே ஓகே எல்லாரும் பார்த்து ஓகே டெஸ்டிமனி, பெரிய டெஸ்டிமனி, ஸோ அதனால ப்ரேயர் பண்ணேன், பைபிள் எல்லாம் ரீட் பண்ணேன். இன்னும் அதிகமா ஒரு 6 months ட்ரை பண்ணேன். சரி. சேம் அதே லெவல் வருது. ஓகே. வேற ஒன்றும் கிடைக்கல எனக்கு. அதான் ஒரு என்கவுண்டர். அதுக்கப்புறம் மை லைஃப் வாஸ் ஆல்மோஸ்ட் தி சேம். ஓகே. ஸ்பிரிச்சுவலா ஒன்றும் திருப்பி அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் நீங்க இதாகல. ஓகே. வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க? மம்மி வந்து நான் பேசும்போது நோட் புக்ல நோட்ஸ் எழுதிட்டாங்க. ஒன்றும் இருக்காங்க, நோட்ஸ் எடுத்தாங்க. So they were all happy. சரி. And I started to believe the truth. Okay. No more of idol worship. All the old practices we stopped. சரி. ஓகே. So yeah, this was அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. அப்புறம் உங்க லைஃப் எப்படி மூவ் ஆகுது? அப்படியே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, I started to question everything. Okay, 6 months ஒன்றும் இல்லை. யூஸ்வலா நான் என்ன கேள்விப்பட்டுக்கிறேன்னா, அந்த என்கவுண்டர் ஆயிட்டுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் பெனி கிரஹாம் லைஃப் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஊழிய ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து ஸ்டோரிஸ் பாட்டுங்க. நம்ம டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இவங்கெல்லாம் கேட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஆயிடலாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆகுமா, எஸ்ஆ விஷன் மினிஸ்ட்ரி பண்ற இது பண்றேன். I was in waiting. ஒன்னும் ஆகல. சரி. So
started to read a lot of philosophy அதுக்கப்புறம். ஓகே. Started to read a lot of philosophy. And I read one book called Beyond Good and Evil. ஓகே. It's a book. And அதுல அந்த philosophyல என்ன சொல்றாங்கன்னா, even if God exists, ஓகே, there is no point. இப்போ ஏத்திசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில டிபேட் என்னன்னா, கடவுள் இருக்கிறாங்களா இல்லையாட்டு டிபேட். ஆமா. ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி கடவுள் இருக்கிறாங்க, வாட் இஸ் த பாயிண்ட், என்ன ஹெவன், என்ன ஆஃப்டர் லைஃப், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற அது மாதிரி. So when those questions were asking, now I started to believe it. Okay, yeah, what is the point? The second coming சொல்றாங்க, அதுக்கு ஹெவனுக்கு அப்புறம் என்ன பண்றோம், we worship him forever. ஏன் worship பண்றோம் forever? புரியல எனக்கு. இங்க இருக்கிற earthல அதுக்கப்புறம் heaven worship foreverனா what is the point of life? ஓகே. Life is worship பண்ணிட்டே இருக்கிறதா லைஃப், என்ன worship பண்ணிட்டே இருக்கு, அதுக்காக நம்ம so happy. ஓகே. the golden இது இருக்கு. So what is the point of life? சரி. Because it's all ending. ஓகே. So then I started to become an atheist. அப்படியே ஆயிட்டீங்களா? Next 6 months no God. சர்ச் சர்வீஸ்ல போய் இல்ல அப்படி யோசிக்கல, நீங்க திங்க் பண்ணல, என்ன நீங்க இந்த விஷயம் பாத்தீங்க, அப்புறம் அது என்ன நினைச்சீங்க, இது நம்மளா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல என்ன திங்க் பண்ணீங்கன்னு கேக்குறேன். I started to doubt everything. எப்படின்னா, for example, there's a philosophy which says, இப்போ நீங்களும் நாங்களும் பேசுறோம்ல, ஆமா, இது ஒரு சிமுலேஷன். ஓகே. உங்களுக்கு அது ஒரு வேற philosophy. This is not real. சும்மா கற்பனையில ஓகே. It's a ஃபிக்சேஷன் சிமுலேஷன் மாதிரி, ஒரு வீடியோ கேம் மாதிரி இது. So it's a deeper, அது வேற லெவல் திங்கிங், மைண்ட் எல்லாம் ஓகே அந்த மாதிரி. So I thought it's all part of that. I knew that experience is real, அது உண்மை எனக்கு தெரியும். சரி. பட் இது என்ன நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிமுலேஷன். அப்ப லைஃப் itself is simulation. ஓகே, நம்ம ஏதோ யோசிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. லைஃப் itself is simulation. Next 6 months I was an atheist. சர்ச்சுக்கெல்லாம் போவேன், பாயிண்ட்லெஸ், எதுக்கு பாடுறாங்க, எதுக்கு உட்காடுறாங்க, எதுக்கு காசு போடுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க. சரி. So and that philosophy teaches that it is good if everyone dies. Everyone dies, everything stops. There's no point of anything. So that's when adukapro and by God's grace started to again hear from God, talk to God, and I came out of all of those ideas, all of those thinking and all I came out. But at the same time, okay, now a Christian, Sunday போறேன், சர்ச் போறேன், பைபிள் படிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே. உங்க டாடிலாம் அந்த ஹெல்ப் பண்ணாரா, இந்த மாதிரி இப்படி இருக்கீங்க, மம்மிலாம் அவங்ககிட்டலாம் எதுவும் கேட்கலையா, இது அப்படியே சப்போர்ட்ல இருந்துச்சா? டாடி எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. சரி, பைபிள் ஒன்று எனக்கு 2017 உட்காந்து படி நீ. சரி. Came to a point where I started to read the Bible more. Okay. Just reading the Bible. Adula what I started to see is God is talking to me. That is the first instance after 12 years old, at the age 18-19. God has started to talk to me through the verses. அடுத்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது நடக்குதா? Okay. 12. Okay. So God started to talk to me through the verse. For example, இன்னைக்கு என்ன பண்ணணும், through Proverbs, what to do, what not to do, God started to talk to me. For example, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் 19ல. ஒரு கம்பெனி ஸ்டார்ட், பெரிய விஷயமாச்சு அந்த ஏஜ்லயே பண்ணிருக்கீங்க. ஓகே. So அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது I was having a big doubt. Like I'm just 19 years old. நான் ஸ்டார்ட் பண்ணணுமா, படிக்கணும்ல, அதுல ஃபோக்கஸ் பண்ணணுமா? அப்ப என்ன படிச்சிட்டு இருந்தீங்க கரெக்ட்டா? பிடெக். ஓகே. படிச்சிட்டு இருக்கும்போதே இது பண்ணீங்களா, பிசினஸ் ஸ்டார்ட்? ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. அப்போ when I was reading the Bible, எங்க கிளியரா தெரியல, பட் ஐ திங்க் இட் இஸ் இன் கிங்ஸ். நான் கோடிங் தெரியாது எனக்கு. சரி. டிசைனிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் a company. ஓகே. ஸோ அதே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக், பண்ணணுமா இல்லையாட்டு. தட்ஸ் when Solomon says to God, I have no craftsman, goldsmith, workers எனக்கு இல்ல. I want to build a temple for you. கடவுள் சொல்றாங்க, you go start, I will send you. நான் அனுப்புறேன் craftsman, goldsman, I will send you, but you have to start. Start is what you have to do. Solomon சொல்றாங்க. So when I read the Bible, it was very, என்னோட situation கரெக்டா இருந்துச்சு. Because just like Solomon, நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு யாருமே இல்லையே. Solomon கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான். So when God told, I will send the people, I will send the goldsmith, I will send the craftsmen, I will do it.
ஸோ அது ஒரு சைன் எடுத்துட்டு ஐ ஸ்டார்ட் தி கம்பெனி. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் அதை சொல்றேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜஸ்ட் லைக் ஹவு இட் வாஸ் ப்ராமிஸ் இன் த பைபிள், ஓகே, டெவலப்பர்ஸ் வந்தாங்க, டிசைனர்ஸ் வந்தாங்க, எல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஷார்ட் பீரியட்ல 10 people came and joined. ஓகே ஓகே. அண்ட் தட் எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா, நம்மளோட காலேஜ்ல ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கு. சரி, ஓகே. ஸோ அங்க வந்து they expect commitment. ஓகே. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதான் சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ தே வாண்ட் அ கமிட்மெண்ட். ஸோ பீப்புள் ஹூ ஆர் willing to take their names off the placement cell இருக்குல்ல, அங்க சொல்லணும் பிளேஸ்மெண்ட் போக மாட்டேன், நான் பிசினஸ் தான் பண்ணுவேன், அது மாதிரி கமிட்டட் பீப்புள் வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 people just believing அவங்க வந்துட்டாங்க. இட் வாஸ் a big miracle. So out of the 7-8 people, only எனக்கு தான் ஒன்றும் தெரியாது. Coding designers, they're working under me. Okay, okay. And it was all by God's grace. You know, so எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்டான ஆட்கள், best of the best people. Okay, all students, but best of the best people in what they did. So அப்போ I was seeing, okay, God spoke to me about something. There was a verse in the Bible. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல ஆகுது. It's not a story book. நான் படிக்கிற, நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன், the promise is fulfilled. So that's when okay, கடவுள் பேசுவாங்க. Through the scriptures God talks. Okay, okay. I started to realize that. Okay. அப்ப அந்த ஸ்டார்ட் பண்றீங்க, படிச்சிட்டே இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல, ஸ்டடி பண்ணிட்டே. ஓகே. இது எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? 8-9 months திருப்பி கடவுளை மறந்துட்டேன். அப்படியே just focusing on the business. business focus, work ஆல்ரெடியா ட்ரை பண்ணோம். சரி, ஸ்டார்டிங் வாஸ் குட். அதுக்கப்புறம் 8-9 months zero business, zero opportunities, nothing. அப்போதான் நான் நினைச்சேன், கடவுள் தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, திருப்பி கடவுள் கிட்ட போறேன். கடவுள் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு, சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் சரி கடவுள் நீங்க உட்கார்ந்துங்க, ஓரமா இருக்கு, ஓரமா இருங்க, நான் ஓட்டுறேன். So again I went back to God. சரி. So I did a prayer like, God, you'll over almost 10 people என்னை நம்பி அவங்க ஜாப் ஓகே ஆஃபர் எல்லாம் விட்டுட்டு சரி ஃபுல் கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுல some students they've taken a student loan. ஓ சரி. Despite that என்னை நம்பி என்னோட கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. சோ அத்தனை பேர் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ அந்த பிரஷர் இருந்துச்சு. சோ சொன்னேன், God is I need your help. உங்களை எல்லாமே நான் பண்ண முடியாது. சரி. So when I made that prayer, that's when God started to open a lot of doors. Lot of success. For example, early என்னன்னா ஷார்க் டேங்க் தெரியும் உங்களுக்கு, ஒரு டிவி சீரிஸ் இந்தியால இருக்கு. சரி. சோ அது ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் நாம போனோம். ஓ அப்படியே? ஒன்லி ப்ராப்ளம் என்ன, அங்கேயும் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அங்க ஹிந்தி பேசணும். ஓகே, எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம். அவங்க சொன்னாங்க ஃபைனல் ரவுண்ட் ஹிந்தி பேசணும். நீங்க ஷார்க் டேங்க் இந்தியா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க. ஓகே ஓகே. எனக்கு ஹிந்தி வராது. சோ என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. சரி சரி சரி. சோ இது மாதிரி ஆச்சு. அது வரைக்கும் போனீங்க சக்சஸ்? அது வரைக்கும் ஆச்சு. நெக்ஸ்ட் கூகுள் ஸ்டார்ட் அப் பூட் கேம்ப். சரி. 2023 I think more than 3,000-4,000 ஸ்டார்ட்-அப்ஸ் ஜாயின் பண்ணாங்க. சரி. இல்ல நம்ம டாப் 10ல வந்தோம். ஓ பா. இங்க பெங்களூர்ல RMG ஆபீஸ் இருக்கு. அங்க 3 day in person workshop கூகுள் ஆபீஸ்ல போய் we had a workshop with them. அதுக்கப்புறம் ரெடியா இருந்துச்சு. பிகெஸ்ட் திங் என்னாச்சுன்னா, சோ நிறைய இதுல அப்ப சக்சஸ் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. ஓகே. அதுல அப்படி டர்ன் ஓவர்லாம் சொல்லலாமா? இவ்வளவு மந்த்லி இப்படி அப்படிலாம் இருந்ததா? This was ஒரு ஸ்டார்ட் அப். என்னன்னா என்னோட ஸ்டார்ட் அப் கார் அண்ட் பைக் பூலிங் பிசினஸ். ஓகே ஓகே. சோ ஒரு காலேஜ் போறீங்க, 2 பேர் போறோம். one person is coming in bike, பஸ்ல வராங்க, பைக்ல வராங்க. சோ இந்த பைக்ல போறவங்க பஸ்ல போறவங்க பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. பெட்ரோல் காஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. சோ அதான் ஸ்டார்ட் அப் ஐடியா. ஓகே ஓகே ஓகே. சோ டர்ன் ஓவர் இட் இஸ் வெரி early on. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் many are loss making. ஃபர்ஸ்ட் அவங்க எய்ம் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணனும். ஆமா, அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்ணனும். So a lot of investment commits are coming. Google la vanda almost what they had spoken was 3 crore rupees investment. Oh, adu pesundanga. Okay, like top 10 teams get 3 crore rupees investment. Abdi sonanga. Next one more Draper fellowship to one. This is the biggest. Seri. Okay, Draper fellowship to or program. It's from the US, Silicon Valley, California. Anga irundha one fellowship. Inga வந்து 2000 teams are competing and top 3 will get selected. So இங்க பார்த்தா
first top 100 we were selected, top 30 we were selected. ஓ ஓகே ஓகே. So ஸோ அவங்க ஒரு கிரிட்டேரியா வச்சிருப்பாங்கல்ல, நீங்க இந்த அதெல்லாம் நீங்க எலிஜிபிள் ஆகிட்டே வரீங்க. ஓகே ஓகே. so we have to submit ready pitch deck submit பண்ணனும், இன்டர்வியூ கொடுக்கணும், ready things கொடுக்கணும், ஆன்லைன்ல நடந்துச்சு. சரி சரி. so top 30 ல நான் வந்துட்டோம். top 2000 top 30 வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் top 30 ஓட contestants பார்க்கறேன். everyone is from IIT, IIM, IIM. நான் வந்து ரேவா யூனிவர்சிட்டி. It's a tier 3 university. Okay. IIT IIM is tier 1. நான் tier 2 இல்ல, tier 3. So a little fear எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாப் 30 ல இருக்கும்போது it was in Jan of 2023. ஒரு 3 டேஸ்க்கு I was waking up at 3:45 am. 3:45 எந்திரிக்கிறேன் கரெக்டா அந்த தாட். ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு, டைம் பார்த்து சரி நான் தூங்கினேன். செகண்ட் டே இருந்துச்சு, தேர்ட் டே இருந்துச்சு. தேர்ட் டே இருந்துச்சுக்கு அப்புறம் தான் சம்திங் இன்சைட் ஆஃப் மீ வாஸ் டெல்லிங் கோ டு யுவர் ப்ரேயர் ரூம், கோ டு யுவர் ப்ரேயர் ரூம். ஸோ நான் ப்ரேயர் ரூம் போனேன். அண்ட் நான் ப்ரேயர் ரூம் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் புட் திஸ் ரிக்வெஸ்ட் டு காட், இஃப் யூ ஹெல்ப் மீ வின் திஸ், பிகாஸ் திஸ் வாஸ் அவர் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் மேல பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்னோட பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவன் இந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகலன்னா உங்களை விட்டு தான் போகணும், வேலைக்கு தான் போகணும், ஜாபுக்கு தான் போகணும். ஸோ இந்த காம்படிஷன் வின் ஆகலன்னா கம்பெனி இஸ் க்ளோஸ்ட். ஓகே ஓகே. கம்பெனி இஸ் க்ளோஸ்ட். ஸோ நான் சொன்னேன், காட் நீங்க எனக்கு இது கொடுத்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ த க்ளோரி அவுட் சைட். இஃப் யூ ஹெல்ப் மீ வின் திஸ், இஃப் யூ கிவ் மீ திஸ் பிளெஸிங் ஆஃப் வின்னிங் திஸ், ஐ வில் கிவ் யூ த க்ளோரி. And that's where for the second time in my life I could just feel and the room full glory fill ஆயிடுச்சு. As soon as I realized பண்ணனே I knelt down and started to cry. Okay. And God just assured me, telling that you will win. You will win. Okay. So I came back to my team and I told we're going to win this. They're going to win this. And then என்னோட co-founder இருந்தாங்க. So I believe in motivation, எல்லாம் believe பண்றேன். Okay. But you're telling for certain we will win. Suppose நம்ம lose ஆவனா, it's difficult to bring up the moral. That's it. Yatish, his name is Yatish. Yatish, we are going to win. Okay. We are going to win. So top 30 ல இருந்து we came to top 10. பண்ணிட்டோம். Okay. But only top 3 will get the scholarship. And the scholarship என்னன்னா, you will have an all expense paid trip to Silicon Valley. Okay. 5 weeks you'll be in Silicon Valley. Tim Draper is an investor. He's an investor behind Tesla, big companies. He's Tim Draper. So he is the founder of the fellowship. Okay. So he will be training you for 5 weeks. சரி. And Elon Musk தெரியும்ல? ஆமா. Elon Musk is a trainer at Tim Draper University. So it's a highly prestigious big thing. ஓகே. சோ நீங்க போறதுக்கு எல்லாமே அவங்க எல்லாமே everything they'll take care of. And this investment is 5 crores. 5 crore. Okay. 5 crore investment opportunity in this thing. Super. And the best part na, usually in the startup ecosystems la, சரி, நீங்க சிலிகான் வேலி போயிட்டதுக்கு அப்புறம் it's a different ball game. அந்த சர்க்கிளே டிஃபரெண்ட். நீங்க போயிட்டு பிசிக்கலி போயிட்டதுக்கு அப்புறம் just pitching your ideas and அந்த நெட்வொர்க்லயே you can grow. It's very easy. That's how the ecosystem is built. So Pune da competition இருந்துச்சு. So Pune la, that's when for the first time நம்ம company alla we went in flight. They paid for it, organizers. Flight la book பண்ணி we went for the first time and we go there. நம்மளோட pitch கொடுத்தோம். pitch கொடுத்ததுக்கு அப்புறம் they're announcing, okay, we have the winners ready. Third place, they give it to some company. And then before announcing the second place, they're just like, before we announce all our winners, நான் அதெல்லாம் மூடிட்டு சும்மா சொல்றீங்க all our winners, only top 3 தான் சிலிகான் வேலி போறோம். இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம். still praying, I'm like, கடவுளே, I need it. அதுக்கப்புறம் சொல்றாங்க second place Swift ride. Lost it. அந்த சீட். Okay. Super. We won Pune la. It was one big இந்த வருஷம் இது 2023.
23 ஓகே ஓகே 23. 19ல ஆரம்பிச்சீங்க 3 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்ல இருந்தது ஓகே ஸோ கோவிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஒண்ணுமே பண்ணல, டெவலப்மெண்ட் தான் பண்ணோம். ஓகே அடுத்த 2 இயர்ஸ்ல ஓகே ஸோ இதாச்சு. we were so happy. Best, biggest, it was all worth it. பாருங்க, Elon Musk is a trainer over there, 5 crore investment, and same weekend the founder Tim Draper, okay he came to Bangalore. அவங்களே போய் மீட் பண்ணி he also assured and told you guys come, வாங்க, you're in the fellowship already, வாங்க, we'll make a company big, we'll do it big. ஓகே full assurity. and வீட்லலாம் சொல்லி ஹாப்பியா இருப்பாங்களா? ஆமா, இமிடியேட்டா டாடி கிட்ட தான் கால் பண்ணேன். சரி இமிடியேட்டா டாடி கிட்ட கால் பண்ணி டாடி was also crying and we were all happy. 3 years we struggled, finally this is the big break. ஓகே இதெல்லாம் வந்துட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, I made a covenant with God. The covenant was I'll give God the glory. That is the covenant. God didn't ask for it. கடவுள் கேட்கலாம், நான் கொடுத்தேன், நானே போய் கொடுத்தேன். ஓகே நீங்க if you help me win this, மகிமை உங்களுக்கு கொடுக்குறேன், I'll give you the glory. I didn't do that. நான் பண்ணல அது. Christian circles, church circles, Jesus, God, Holy Spirit, செக்யூலர் சர்க்கிள்ஸ், கார்பரேட் சர்க்கிள்ஸ்ல, கார்பரேட் எல்லாம் அங்கால ரிலிஜன் பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க கேட்டா நான் என்ன சொல்லணும், ஹார்ட் ஒர்க். அப்படி சொல்லிட்டீங்க, அதுதான் சொல்லணும். இதை சொல்ல ஜீசஸ், பட் the promise I made to God was, சோ நீங்க ஆண்டவர்ட்ட சொன்னது உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும். ஓகே, இந்த இடத்துல என்ன சொன்னீங்க நீங்க? ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க், ஸ்விஃப்ட் ரைடு, மை டீம், இந்த மாதிரி சொல்லிட்டேன். என்ன எனக்கு கூச்சமா இருந்துச்சு இப்ப சொல்றதுக்கு. அவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளவு பெரிய ஈவென்ட், அங்க போய் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு ஜீசஸ், இயேசு இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? செக்யூலரா இருக்கணும், கொஞ்சம் செக்யூலரா இருக்கணும். அவங்களோட கடவுள் பத்தி பேசுறாங்க, இல்ல நம்மளே பேசணும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்துச்சு. ஸோ ஒரு 8 months I was not giving God the glory. Then slowly நீங்க பட் ஆனா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. சிலிக்கான் எப்போ போற மாதிரி அப்படிலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே 2023 ஸ்டார்டிங், சரி 2023 ending, 2024 starting, 2024 ending. So எப்பனாலும் நீங்க போய்க்கலாம். எப்பனாலும் போய்க்கலாம். Okay. All expense trip from the visa to everything, they are going to pay. சரி, ஓகே. So 8 monthsல நீங்க பிளான் பண்ணலையா? போலான்றத பிளான் பண்ணலையா? சிலிக்கான்ல அடுத்து போலாம். So first time வந்து we were supposed to go in April. Okay. ஏப்ரல் நான் போக முடியல, ஏன்னா அப்போதான் கம்பெனி வாஸ் ஓகே ஸ்டார்டிங் growth ஸ்டேஜ்ல. நான் மட்டும் போயிட்டா சரி இங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஓகே சோ ஏப்ரல் I didn't go. அதனால கூட இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி 4 chances இருக்கு. சரி சோ அதுக்கு அப்புறம் பெஸ்ட் சான்ஸா போலாம். சரி, கொஞ்சம் கம்பெனி grow ஆயிடுக்கு அப்புறம் அங்க போனா ஓகே கொஞ்சம் they will see us with ஒரு more investment எடுத்துக்கலாம். ஓகே சோ அங்க போனீங்கன்னா எலன் மாஸ்கே ட்ரெய்னரா உங்களுக்கு வரது அப்படி சொல்லியிருந்தாங்களா? கன்ஃபார்ம்டா இல்ல, பட் சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின்ஸ். ஓகே Tim Draper will be with us. So Tim Draper is invested in Tesla. Elon Musk oda companies la is investor. Okay. So Elon Musk investor அவங்க. பட் ஆனா நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் வந்திருக்கும் இல்ல? அந்த ஓகே அங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். அதான் இங்க வரல. ஓகே சோ இப்போ இந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, இங்க பாத்துறீங்க. ஓகே, என்ன நடக்குது அடுத்து? சோ அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, towards the end of 2023, I won't take any names, but then someone I ட்ரஸ்ட் பண்ணி கம்பெனிக்குள்ள விட்டேன். அந்த மாதிரி பார்த்துருந்தேன். ஓகே முன்னாடியே விட்டேன். பட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன் வாஸ், அவங்க கம்பெனிக்குள்ள வந்துட்டு he destroyed everything. டிஸ்ட்ராய்னா என்ன மாதிரி? என்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட வித்வுட் மை நாலேஜ் மீட் பண்ணி அவங்களை த்ரெட்டன் பண்ணி குவிட் பண்ணணும், த்ரெட்டன் பண்ணி இது பண்ணி அது பண்ணி லாட் ஆஃப் திங்ஸ் பண்ணி மை என்டையர் கம்பெனி ஓகே ஸோ he just threatened everyone to leave. So my company is just everyone left. Okay. Everyone left. யாருமே இல்ல. My company was destroyed, and that time also he also put a lot of 10 பேர் இருந்தாங்க சொன்னீங்களா? 10 person. So that time core team வந்து it was 6 people core team. Okay. Interns எல்லாம் இருந்தாங்க. Interns ஒரு
15 people இருந்தாங்க. 15 people. ஓகே. எல்லாருமே போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. யூஸ்வலி எப்படின்னா பீப்புள் ஐ ஒர்க் வித் 3-4 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஒன் கான்வர்சேஷன்ல மாறிட்டாங்க. 3 இயர்ஸ் என்னோட ஸ்கெடியூல் வந்து 4 o'clock எந்திரிப்பேன், நைட் 11 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். எவ்ரி டே வில் பி ஸ்கெடியூல்டு. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து நவம்பர் ஆஃப் 2023 வாட் இஸ் மார்னிங் தெரியாது, டேட் தெரியாது, எந்திரிக்கும் போது டிப்ரெஸ்டா இருந்தேன். பட் அவங்க போயிட்டாலும் வேற யாராவது வச்சு நீங்க திருப்பி அந்த இது அப்படி பண்ண முடியாதா? அந்த மாதிரி அதுதான் பிளான் இருந்துச்சு. ஓகே. பட் 3 years what is building overnight போச்சுல. அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடு அப்படி சொல்லலாம். Just to start again from scratch it is difficult. But I had a plan. Plan இருந்துச்சு, நான் பண்ணணும். I don't want to give up. Give up பண்ண முடியாது. Okay. Easy because என்னோட only one thing this is not my idea. Okay. It's God's idea. Okay. And என்னோட belief என்னன்னா if God starts something, okay, it will be successful. Okay. It is God who started. நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, ஃபுல்லா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. Okay. So already I started to recruit people, talk to people எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி. But in the meantime for finances, personally, because என்னோட பிளான் என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு அப்புறம் we could withdraw salaries. Okay. அதான் பிளான் நம்மளுக்கு. So finances-க்கு I was good in sales and marketing. ஸோ என்னோட சீனியரோட கம்பெனி இருக்கு கம்பெனி பார்க்கல, ஐடி கம்பெனி. ஸோ சிம்பிள் டீல், நான் டீல் எடுத்துன்னு வரேன், நீங்கள் ஒரு கமிஷன் கொடுங்க. டோல் ஓகே சொல்லிட்டுக்கு அப்புறம் ஐ காட் ஒன் டீல். இட் வாஸ் வர்த் ஃபியூ லேக்ஸ். சரி. ஒன் கமிஷன் வந்துச்சு. ஸோ ஐ காட் அ நைஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. ஐ வாஸ் ஹாப்பி. சர்வைவலுக்காக பண்ணியிருந்தேன். சரி. ஸோ அப்போ தான் கம்பன் பார்க்கில் நான் அந்த சீனியர் கூட வாக் பண்ணியிருந்தேன், நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு குரூப் பார்த்தேன். They were singing worship music. Shout to the Lord பாடினாங்க. சோ அது நான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். அவங்க பெர்மிஷன் கூட சும்மா ஒரு அவங்கள ரெக்கார்ட் பண்ணி சரி ஒரு ரீல் போடும்போது அப்போ எனக்கு only 100 followers இருந்தாங்க. 100 followers. ஓகே. போட்ட உடனே ஒரு 2-3 வீக்ஸ்ல 500,000 views. வர்ஷிப் குரூப்பை நான் டேக் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ எவ்ரிவன் நல்லா ரீச் அவுட் பண்ணி சொன்னாங்க, நாமளும் ஜாயின் பண்ணணும். நான் சொன்னேன் இந்த வர்ஷிப் குரூப் நான் இல்லை, நான் ஒரு பாசர் பாய் வீடியோ எடுத்துக்கிறேன், அவங்களே டேக் பண்ணிக்கிறேன், அவங்களே மெசேஜ் பண்ணி அவங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க வேணும். சரி. அது மாதிரி சொன்னேன். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, அவங்க ஆடிஷன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஆடிஷன் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் சும்மா ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி வரணும். அப்படியா சரிட்டு நான் போய் அந்த வர்ஷிப் குரூப்கிட்ட கேட்டேன், நம்ம இது மாதிரி ஒரு டிமாண்ட் மாதிரி இருக்கு, பீப்புள் ஆர் ஆஸ்கிங், நம்ம சேர்ந்து பண்ணலாமாட்டு. அவங்க சொன்னாங்க give us 2 weeks time, 3 weeks time, we'll get back to you, டைரக்டர் கூட பேசி, கோயர் டைரக்டர் கூட பேசி I'll get back to you அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் நினச்சி சரி அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, ஸோ we'll just drop it after. Okay. That's when again God spoke to me and told உன்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது டெவலப்பர்ஸ் இருந்தாங்களா டிசைனர்ஸ் இருந்தாங்களா? நான் இல்லை சொன்னேன். இப்போ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் பண்ணலன்னா எனக்கு பாட தெரியாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது. நான் இப்போ எப்படி வர்ஷிப் குரூப் ஸ்டார்ட் பண்ண முடியும்? சரி. ஸோ ஐ வாண்டட் டு ட்ராப் இட் ஆஃப். ஓகே. அதுக்கப்புறம் தான் சேம் கொஸ்டின் காட் இஸ் ஆஸ்கிங் மீ, ப்ரீவியஸ்லி ஆல்சோ டிசைனர் இல்லை டெவலப்பர் இல்லை, வாட் சக்ஸஸ் இஸ் ஆல் ரைட் நவ் வந்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ தட்ஸ் வென் ஐ டுக் இனிஷியேட்டிவ் டு ஸ்டார்ட். அண்ட் ஒரு பர்சன் நான் கால் பண்ணேன், கிட்டாரிஸ்ட், நேம் இஸ் ஆலன். ஓகே. ஸோ அவனை கால் பண்ணி and he came. That was the first iconic worship. அதுக்கப்புறம் ஸ்லோலியா everyone Instagram. So first iconic worship சக்தி அவங்க இருந்தாங்க. So first iconic worship வந்துட்டு அப்புறம் slowly everyone, என்னோட என்டையர் டீம், இப்போ ரெடி மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா டீம், ஆபரேஷன்ஸ் டீம், கனெக்ட் டீம், ஃபைனான்ஸ் டீம், all volunteer based work, best of the best people by God's grace. ஓகே. And ஸோ இது எப்படி இங்கே தான் ஆரம்பிச்சிங்களா? ஒரு எப்படி ஆரம்பிச்சது, ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான்? பெங்களூர். இந்த இடத்துலயா காமன் ஒரு அபார்ட்மெண்ட்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஐகானிக் வர்ஷிப் ஒரு அபார்ட்மெண்ட். சரி. செகண்ட்ல இருந்து இட் வாஸ் லாட் ஆஃப் CSI churches. Okay. The CSI churches, they were willing to give their space to us. அதுக்கப்புறம் slowly AG churches, independent churches, mix. No, we don't have any church. Catholic churches, all churches. Only the outside we go. And நம்ம one worship மாதிரி மார்னிங்ஸ்ல பண்ணுவோம். Saturday 7 AM to 10:30. So
ஃபர்ஸ்ட் ஐகானிக் ஸோ வர்ஷன். அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டால் பண்ணீங்க. ஓகே ஓகே. ஸோ அதை எடுத்து திருப்பி போஸ்ட் பண்ணி இட் இஸ் க்ரோயிங். ஓ அது பார்த்து நிறைய வர ஆரம்பிச்சாங்களா? ரெக்கார்ட் பண்ணி திருப்பி செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். திருப்பி வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ 10th வீக்ல ஆல்மோஸ்ட் 350 people வந்தாங்க. 350 ஃப்ரம் 30 people. எவ்வளோ ஆரம்பிச்சிங்க? 30 பேர்? 30 அதுலேருந்து அப்படியே 350 people. ஓகே ஓகே. So that's when okay something that God has started. ஓகே Because எனக்கு இன்டென்ஷனே இல்ல ஸ்டார்ட் பண்ணது. 350 அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்ததா? அவ்வளோ பேர்? 350 வந்து பெங்களூர்ல ஈஸ்ட் பரேட் சர்ச். ஓ ஓகே ஓகே. பிரைம் ப்ராப்பர்ட்டி. சரி. இந்த எம்ஜி ரோட்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரோட்ல போறவங்கலாம் பஸ்ல தான் பார்த்தாங்க. So lot of visibility in sir. Okay okay. 10,000 people attended iconic worship at least once. Oh okay okay okay. Saturday gatherings la attend பண்ணிக்கறாங்க. And monthly la people are there monthly once because sometimes Saturday off கிடைக்காது. Night shift பண்ணுவாங்க. So these reasons. Every week once அப்படி get together. Okay. Every Saturday morning. Every Saturday morning. Okay. Every Saturday morning. So 93 weeks means அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த ஸ்ரீகான் போறதுக்கான அது என்ன ஆச்சு? So நீங்க பாத்தீங்கன்னா 2023 ஸ்டார்டிங் ஏ போலனா ஓகே அப்போதான் கம்பெனி ஆமா 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 2023 எண்டிங் ஏ போலனா அப்போதான் கம்பெனி கொலாப்ஸ் ஆச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் நம்ப மாட்டீங்க. ஓகே 2024 ஸ்டார்டிங் ஏ போலனா ஐகானிக் வர்ஷிப் அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ அகைன் இது ஒரு பேபி விட்டு போனா ஒண்ணும் இருக்காது. சரி சரி சரி. Now 2024 எண்டிங் லாஸ்ட் சான்ஸ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட இமெயில் த்ரெட் காமிக்கிறேன். டேனியல் அட் சிலிகான் வேலில இருந்து அந்த அட்மிஷன் கோஆர்டினேட்டர். சரி. எவ்ரி இயர் வீடியோ கால்ல வருவோம். ஸோ ஷீல் டெல் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன். ஸோ லாஸ்ட் டைம் சொன்னா விவியன் யூ ஹேவ் ஒன் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் வர முடியாது. ஐ அம் லெட்டிங் யூ நோ பிகாஸ் 3 times யூ டோல்ட் நான் வரேன் நீங்க சொல்லிக்கிறீங்க. சரி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல பக்கா வந்துடுறேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் சம்திங் இன் மை சர்ச். ஐ ஹேட் a small project. So for sure I'll come. I'm not a fool to lose this opportunity. For sure I'll come சொன்னேன். So இந்த டைம் என்ன ஆச்சுன்னா same iconic was growing. Okay. So again at that time, if I went to Silicon Valley, iconic would have been destroyed. Oh, okay, okay. This is the same timeline. Iconic would have been destroyed. So அங்க போனா 5 week இருக்கும்ல? 5 weeks. 5 weeks. So அங்க போனா இங்க இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. Okay. போக முடியாது. So that's when I told God, I still believe Swift Tribe will come back. I still believe till today. God gave a plan because God started that. Okay. I didn't start it. So I don't want investment. You are the biggest investor, Jesus. You have so much money. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு. I will make you my investor. எனக்கு இந்த 5 crores வேண்டாம், Elon Musk வேண்டாம், Tim Draper வேண்டாம், Silicon Valley வேண்டாம். You are my investor. We will start the company together. I have that faith in you. That's how. ஸோ அது எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகிக்குது. ஐகானிக் வர்ஷிப் ஸ்டேபிளைஸ் ஆகி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது வரைக்கும் வி ஹேட் நோ மேஜர் கொலாபரேஷன். பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே வரல. சரி இட் வாஸ் ஜஸ்ட் நம்ம தான் இருந்தாங்க. வித்தின் 1 month நம்ம ஷெல்டன் பங்கேரா அவங்களுக்காக வி ஓபன் கொலாபரேட் பண்ணோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கிஃப்ட்ஸ் அண்ட் துரை கூட பண்ணி இப்போ பெனி ஜோஷ்வா அண்ணா, ஜான் ஜப்ராஜ் அண்ணா, ஐசாக் டி அண்ணா, இப்போ இந்த வீக் வந்து பெனி ஜான் ஜோசப். ஓகே ஓகே. ஸோ காட்ஸ் கிரேஸ் ஆல் த டோர்ஸ் ஆர் ஓப்பனிங், கொலாபரேஷன்ஸ் ஆர் ஓப்பனிங். That's the story. சூப்பர். ஆக்சுவலி இந்த ஐகானிக் வர்ஷிப்புங்கிறது என்ன? இன்னைக்கு சாட்டர்டே வந்து வர்ஷிப் காலையில டைமிங் இருக்கா? இந்த டைம்ல இருந்து காலையில 7 o'clock to 10 o'clock. ஆனா நம்ம டீம் வந்து 5 மணிக்கு கேதர் ஆயிடும். ஓ சரி சரி. பிரிப்பரேஷன் இது எந்த பிளேஸ்ல நடக்கும்? டிஃபரண்ட் சர்ச்சஸ். ஓ டிஃபரண்ட் சர்ச்சஸ்ல நடக்கும். ஓகே ஓகே ஓகே. சம்டைம்ஸ் சோ நீங்க ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இந்த சர்ச்ல. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஓகே ஓகே. சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த லொகேஷன் போட்டுறோம். ஓ அதுலயே இன்ஸ்டாகிராம்லயும் இன்ஸ்டாகிராம். அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம ரீசன்ட்டா இந்தியா டூர் பண்ணிக்கிறோம். ஓ அப்படியா? அது என்ன 18 cities போய்க்கிறோம் நம்ம. ஓ அப்படியா? என்ன பண்ணீங்க? போய் ஃபுல்லா வர்ஷிப் தான். வர்ஷிப். சோ நம்ம ஸ்டார்டிங் நம்மளோட ஃபார்மேட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour praise. ஓகே. praise-னா just praise songs, ஒரு fast songs, praise-க்கு அப்புறம் ஒரு half an hour word இருக்கும். அதுக்கப்புறம் வர்ஷிப். ஓகே ஓகே. சோ இது ஐகானிக் வர்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். இதுல எவ்வளவு டீம்ல அப்படி இருக்கா? இது எவ்வளவு டீம்? ஒரு 50 people இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு 15 to 20 musicians இருக்காங்க and other roles எல்லாம் இருக்காங்க. சோ ஐகானிக் வர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா
everyone who comes, they go to different church. எல்லாரும் different church போவோம். So one of the main things is unity. Okay. One of the biggest things we are promoting is unity. And second thing is to in the culture, in the worship culture, to spread it across different cities. அதான் நம்ம இந்தியா டூர் பண்ணத ரீசன் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிட்டியோட ஸ்ட்ரகிள் என்னது. எவ்ரி சிட்டி ஹாஸ் a different problem. Okay. நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் யூத்னா இட் இஸ் யூஸ்வலி ட்ரக்ஸ், ஆல்கஹால், all of these things. ஆனா ஒரு சிட்டி லைக் ஹுப்ளி ஆர் கொல்கத்தா, அங்க ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம ஐகானிக் எப்படி பெங்களூர் லான்ச் பண்ணோம், அங்க லான்ச் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் லேர்னிங். அண்ட் நம்ம விஷன் என்னன்னா, in every major city in India, all the Christians come together on a Saturday, and they worship Jesus. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது பார்ட்டிசிபேட்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மெசேஜ்லாம் கொடுப்பீங்களா? என்னோட ஒன்லி இன்வால்மெண்ட் சர்மன். பாட்டு பாடுறது? ஒரு பாட்டை பாட மாட்டேன். ஸோ உங்களுக்கு பாட்டு பாடுறது, மியூசிக் சொன்னீங்களா? மியூசிக் பண்ணுவீங்களா? ஒன்றும் தெரியாது, பாட்டு தெரியாது. ஓகே, கர்த்தர் உங்களை கொண்டு எல்லாரும் ஷாக். நீங்க பாட மாட்டீங்க? சத்தியமா பாட மாட்டேன். ஓகே ஓகே. ஐ திங்க் சம்டைம்ஸ் அது குட். ஏன்னா நானும் பாட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி. அது லீடர்ஷிப் ரோல் கரெக்டா ஐ கான் எக்ஸிக்யூட். நானும் பாடுவேன், லீடர்ஷிப்பா இருப்பேன். எப்படி ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் எப்படி உங்களுக்கு? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் one year we didn't take offering donations illa. First few weeks na personally I was putting in money. Sure. And adukapro நம்ம core team per week it used to take around 15,000 rupees. So நம்ம core team 15 people irukku, 1,000 rupees per week. illa IT job பண்றாங்க. So not a big issue. We used to just manage. adukapro enaachna when we started a world tour, India tour, adalla plan பண்ணும்போது தான் the we require a lot of money. So within the community we ask for voluntary offerings. யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்தியா டூர்ல நம்ம ஒன் சிட்டி போகும்போது ஒன்லி 10,000 ரூபாய் இருந்துச்சு. ஓகே ஓகே. 10,000 ரூபாய் தான் இருந்துச்சு. ஒன் மோர் சிட்டி போகும்போது ப்ரீவியஸ் சிட்டில இருந்து காசு வரும். ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஒரு பிக்கஸ்ட் டெஸ்டிமனி என்னன்னா, கொல்கத்தால நம்மளுக்கு ஒரு ஷோ இருந்துச்சு. கொல்கத்தால இருந்து மும்பை டு கொல்கத்தா போனோம். கொல்கத்தா 12 people போனோம். ஆல்மோஸ்ட் 80,000 rupees. நாளைக்கு போனோம். we have to be in Mumbai, கொல்கத்தா tomorrow evening. Today நம்மளுக்கு காசு ஜீரோ. but we just went. போயிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல கரெக்டா அந்த 80,000 rupees வந்துச்சு. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். I was happy. big testimony, very big testimony. ஒரு 4-5 hours people just sent money. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஏர்போர்ட் போவருக்கு கேபுக்கு காசு இல்லை. ஏன்னா எல்லா காசு அங்க போட்டுட்டு 2,000 ரூபாய் தான் கேப். ஏர்போர்ட் போவருக்கு காசு இல்லை. நான் ஐ கெப்ட் டெல்லிங் காட், இந்த இந்தியா டூரோ நான் என்ன நம்பி பண்ணல. என்ன நம்பி பண்ணா பெங்களூர் டூரோ பண்ண முடியாது. டாக்ஸில போவருக்கோ நம்மளுக்கு காசு இல்லை. இது நான் என்ன நினைச்சேன்னா, சரி டாடி கால் பண்ணி கேட்டுறேன். 2,000 ரூபாய் தான் இல்லை, திருப்பி கொடுத்துடலாம். பட் அகைன் ஐ வாஸ் லைக், யூ கால்ட் மீ. என்னோட அப்பா சொல்லி நான் மினிஸ்ட்ரிக்கு வரல. காட், யூ கால்ட் மீ. ஐ வாண்ட் த மணி, யூ கோனா கிவ் இட் டு மீ. மும்பைல நம்ம டிக்கெட்ல புக் ஆயிடுச்சு. மும்பைல நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். நான் உட்காந்து நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் ஏர்போர்ட் போனோம், காசு இல்லை. யாரும் ட்ராப் கேட்கலாமா நினைச்சிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இருந்தீங்க? almost for 12 people. Okay. ரெண்டு கேப், ரெண்டு எக்ஸ்யூவி. நான் நினைச்சிட்டு இருக்கேன், பாஸ்டர் கேட்கலாமா, நம்ம நைட் ஆயிடுமே, பாஸ்டர் கேட்டு ட்ராப் பண்ணலாமா. நெக்ஸ்ட் பாஸ்டர் வராரு ஒரு செக் வச்சு. ஓகே ஓகே. கூல், சூப்பர். செக்ல பார்த்தா ஓபன் பண்ணா அந்த ஆன்வெலப்ல செக் இருக்கு. செக்கு 25,000 rupees செக்கு. ஆனா அந்த நைட் என்ன கேஷ் பண்ண முடியாது. சாட்டர்டே, மண்டே தான் போக முடியும். சோ கேபுக்கு டிரைவருக்கு என்ன கொடுக்க முடியும்? செக் கொடுக்க முடியாது, என் கேஷ் பண்ண முடியாது. I'm just like, சரி God, thank you. நான் நினைச்சேன், சரி அட்லீஸ்ட் இந்த போட்டோ டாடி காமிச்சிட்டு நான் 2,000 ரூபாய் எடுக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு ப்ராமிஸ் மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். Again I'm like, no God, you will provide. Okay. Because if I அப்பா கிட்ட போனா ஒரு ஹாபிட் ஆயிரும். I want to have a habit of coming to you, nobody else. Okay. The ministry or எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல என்னோட அப்பா சர்ச் பாஸ்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்பி நான் வந்துக்கிறேன். எவ்வளோ people try to destroy it.
ஒரு கான்சர்ட் இருந்துச்சு நம்மளுக்கு, கிப்சன் துரை அண்ணாவோட கான்சர்ட். ஸோ கிப்சன் துரை, பென்ஹர் பெனி, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பேர் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐகானிக் வர்ஷிப் ஒரு பேனர் போட்டிருந்தாங்க. யாரோ ஐகானிக் வர்ஷிப் மட்டும் போய் டேர் பண்ணிக்கிறாங்க. ஐகானிக் வர்ஷிப் கிழிச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹெவி அப்போசிஷன். டிஸ்பைட் தட் யூ காட் இன் மீ த்ரூ காட். இப்போ செக்கும் வந்துக்குது. Still I am going to hope on you. Then the pastor again comes. Vivian, 2,000 rupees for the cab. Oh man. Appoda I was almost scared up. I'm like, nobody has taken care of me like this. Entire life la been a their ticket காசு next and 20% extra. And then that cab ko cab pay பண்ணி ஏர்போர்ட்ல முன்னாடியெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிப்பேன். இப்போ முடியாது. ஸோ இட் வாஸ் how much required extra god never god is given extra iconic. அந்த நாளைக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. never extra never low. ஓகே exact amount. நம்மளும் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சாட்டர்டே மட்டும் இல்லை, சர்ச் ஸ்ட்ரீட் பெங்களூர்ல அது பேர் தான் சர்ச் ஸ்ட்ரீட். ஃபுல் பப்ஸ். அங்க போயிட்டு we sing worship music. போலீஸ் வருவாங்க, அந்த சைட் போக திருப்பி வருவாங்க, அந்த சைட் போக திருப்பி வருவாங்க, திட்டுவாங்க. We will just sing worship music. Crazy. We are not scared. For Jesus we are crazy. Okay. So people who want to come into ministry, இப்போ என்ன பார்க்குறேன்னா a lot of people come just for the glamour. The concert glamour பின்னாடி தான் தெரியும், you know. So you have to be obsessed இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இலான் மஸ்கோட ஒரு ஸ்டோரி இருக்கா. ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ஓகே 3 rockets he launched. I think first 2 rockets was a failure. Third rocket, that is all the money he had. அதுதான் காசு இருந்துச்சு. ஸோ அந்த காசுல he put everything. அதுக்கப்புறம் கம்பெனி டேக் ஆஃப் ஆயிட்டுக்கு அப்புறம் he got some profits. He invested back in all the companies. அந்த மாசம் ரெண்டுக்கு he borrowed from his friend money. Crazy like that, you know. So நீங்க சொல்லியிருந்தீங்களா why we are not like Ambani or Adani today. I'll tell you, Ambani and Adani are using biblical principles to get successful. Okay. Hard work, obsession, you know, hone your craft. இதெல்லாம் biblical principles. So ministryல பார்த்தா you have to be that. And நான் என்ன பிலீவ் பண்றேன், this generation is different. சூப்பர். பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலாக அதை கேட்டேன்? ஃபைனலாக என்ன சொன்னேன், சேம் திங் as I said before, போல்டா இருங்க. ஓகே. God is your source. And நான் என்ன பிலீவ் பண்றேன், இந்த ஜெனரேஷன் they are crazy. This Gen Z generation வந்து crazy faith, crazy execution. So that they don't want to be laid back, relaxed, அந்த மாதிரி இல்ல. They want to do something for Jesus. Okay. So yeah. Okay. Thank you so much உங்களுடைய இன்டர்வியூ நேர்காணலுக்கு. Thank you sir.